அடக்கி வாசிக்கும் திமுக. முதல்வர் ஸ்டாலின் போட்ட வாய்மொழி உத்தரவு. லோக்சபா தேர்தல் நெருங்கி வருவதால் இந்து கடவுள்கள் பற்றியோ இந்துத்துவம் பற்றியோ சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சிக்கல்களை உருவாக்க வேண்டாம் என தலைவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் திமுக தலைமை வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து திமுக மேடைகளில் இந்துத்துவம் மீதான விமர்சனம் அடக்கி வாசிக்கப்படுகிறது. திமுக என்றாலே ஹிந்து விரோத கட்சி என்று முத்திரை குத்தும் அளவுக்கு அதன் முதல் தலைவர் அண்ணாதுரை துவங்கி இன்றைய அமைச்சர் உதயநிதி வரை அனைத்து தலைவர்களும் பிரமுகர்களும் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர். சமீபத்தில் சனாதனம் பற்றிய அமைச்சர் உதயநிதியின் பேச்சு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்துக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதுபோன்ற வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது அமைச்சர் தன் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என நீதிபதி அறிவுரை வழங்கினார். இன்னொரு பக்கம் நீலகிரி எம்பி ராஜா இந்தியா ஒரு தேசம் அல்ல, ராமருக்கு நாங்கள் எதிரி என்று வெறுப்புணர்வை பரப்பும் வகையில் பேசிய பேச்சு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வட மாநிலங்களில் விவாதங்கள் நடத்திய டிவி சேனல்கள் இந்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பி பிரச்சனையை ஊதி பெருசாக்கினர். இந்துத்துவம் இந்து கடவுள்கள் மீதான கடும் விமர்சனங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டுகளை திருப்பிவிடும் என திமுக தலைமை அஞ்சுகிறது. அதனால் லோக்சபா தேர்தல் முடியும் வரை இந்துத்துவம் இந்து கடவுள்கள் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேச வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் திமுக ஆட்சியில் இந்து கோவில்களுக்கு செய்யப்பட்ட பணிகளை பட்டியலிட்டு இந்து எதிர்ப்பு கட்சி எனும் தோற்றத்தை உடைக்க வேண்டும் எனவும் கட்டளையிடப்பட்டுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் மேடைகளில் தற்போது அடக்கி வாசித்து வருகின்றனர்.